இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சியை பார்க்கலாம். காலங்களில் திருச்செந்தூரில் ஏற்பட்ட கடல் அரிப்பின் காரணமாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக அது குறித்து ஆய்வு செய்து அந்த ஆய்வின் அடிப்படையில் எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி அந்த ஆய்வினுடைய முடிவை இது போன்ற கலந்தாய்வு கூட்டங்களில் எடுக்கப்படுகின்ற முடிவை உடனுக்குடன் தெரிவிக்க சொல்லி உத்தரவிட்டிருந்தார். அந்த வகையிலே இன்றைய தினம் அந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினரும் மீன்வளத்துறையுடைய அந்த துறை சார்ந்த அமைச்சருமாகிய அருமையான அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் அந்த தொகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் அன்பிற்கினிய கனிமொழி அவர்களும் துறை சார்ந்த செயலாளர், ஆணையாளர், இணை ஆணையாளர் மற்றும் மீன்வளத்துறையை சார்ந்த அதிகாரிகள், அதேபோல் அறநிலையத்துறை சார்ந்த பொறியாளர்கள் பங்கேற்ற கூட்டங்களும், அதேபோல் அந்த திருக்கோயிலுடைய அறங்காவலர்களும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்றார்கள். ஒரு 5 பிரிவினரிடம் இந்த கடல் அரிப்பு சம்பந்தமாக கடந்த 18/1/2025 அன்று நானும் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் திருச்செந்தூர் ஆய்விற்கு சென்றிருந்தோம். அப்பொழுது ஒரு 5 பிரிவினரிடம் இந்த கடல் அரிப்பை நிரந்தரமாக தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சாத்தியக்கூறுகள் ஆராய சொல்வதற்காக அவர்களிடம் ஒப்படைத்திருந்தோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு சென்னை இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் IIT மெட்ராஸ் அவர்களும், கடலோர ஆராய்ச்சிக்கான தேசிய மையம் NCCR நிறுவனமும், தேசிய கடல்சார் தொழில்நுட்ப நிறுவனம் NIOTயும், தமிழ்நாடு மீன்வளத்துறை, அதேபோல் நபார்டு துறையை சார்ந்த தொழில்நுட்ப பிரிவினரும், இந்திய தொழில்நுட்ப நிறுவனத்தின் ஓய்வு பெற்ற பேராசிரியர் சுந்தரவடிவேல் அவர்களும் இன்றைக்கு கான்ஃபரன்ஸ் வீடியோ காணொலி காட்சியிலே பங்கேற்றார்கள். அவர்கள் 5 பேர்களும் கொடுத்த அறிக்கையை இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மேற்கொண்டோம். அதில் ஒரு 3 பேருடைய அறிக்கை ஒத்துப்போகின்றது, 2 பேருடைய அறிக்கை அதிலிருந்து சற்று மாறுதல் இருக்கின்றது. ஆகவே மீண்டும் அவர்கள் 5 பேரையும் ஒருங்கிணைந்து துறையினுடைய ஆணையாளர், அதேபோல் மீன்வளத்துறையினுடைய ஆணையாளரோடு கலந்து பேசி தொடர்ந்து இந்த கூட்டத்தை நடத்த சொல்லியிருக்கின்றோம். அவர்கள் இன்று நாளைக்குள் எது இறுதி செய்யப்பட வேண்டும், அப்படி இறுதி செய்யப்படுகின்ற அந்த பணிகளால் நிரந்தர தீர்வுக்கு என்ன வழிவகைகளோ அதை அறிக்கையாக தயாரிக்க சொல்லியிருக்கின்றோம். அந்த அறிக்கை பெற்றவுடன் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அநேகமாக திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமைக்குள் இந்த பணிகள் நிறைவுற்று அவருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அதற்கு ஒப்பந்தம் கோரப்பட்டு உடனடியாக பணிகள் தொடங்குவதற்குண்டான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கின்றோம். கடல் அரிப்பு குறித்து நடத்தப்பட்ட ஆய்வு குறித்து இன்று ஆலோசிக்கப்பட்டதாகவும், தொடர்ந்து ஒருமித்த கருத்து எட்டப்பட்ட பின்னர் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று உடனடியாக பணிகள் தொடங்கப்படும் என்று அமைச்சர் சேகர்பாபு செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்த காட்சிகளை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.